கரங்களை மேல் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் கூப்பிடுங்க. எத்தனை வயசுங்க உங்களுக்கு? 37. கவனிங்க, 37 வயது, சின்ன வயசு. இள வயதின் மரணத்தை ஆண்டவர் விடார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 பிள்ளைகள் இருக்காங்க. எத்தனை வயசு? 18, 14, 10. 18 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, 4 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு இல்லையா? யார் வந்தீங்க? புருஷனை வந்தார். உங்களோட மிஸ்டர் வாரீங்களா? மேலே உயர்த்தி தகப்பனே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நிறைய விசுவாசிகளும் நம்புறாங்க சுகமாக்க முடியாதுன்னு, மருத்துவம் சொல்லுது சுகமாக்க முடியாதுன்னு, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க சிறுகுடல்ல இருந்து லிவர் வரைக்கும் அந்த கிருமி பரவிட்டேன்னு சொல்லி இந்த கேன்சரை சுகமாக்கக்கூடிய ஒரே மருத்துவர் இந்த பலிபீடத்தில் நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளை தொடுவீராக. அந்த ஊருக்குள்ள இந்த செய்தி போயிருக்கிறது, இயேசு சுகப்படுத்துகிறார் என்று. இப்பொழுது அந்த வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இந்த சிறு குடலை ஆண்டவர் தொடுவீராக. கீமோ தெரப்பி செய்து ஆண்டவரை ஆபரேஷன் பண்ண முடியாது என்று போராடுகிற இவர்களுக்காக இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆர்ப்பரிங்க. சுகமாக்கும் வல்லமை இறங்குவதாக, இறங்குகிறது, இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது. அந்த ஊரில் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்பத்தக்கதாக தெய்வத்தின் வல்லமை இறங்குகிறது. தெய்வத்தின் வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் வல்லமையை, இயேசுவின் வல்லமையை. ஆண்டவனே எழுப்புங்க, இயேசுவே எழுப்புங்க. இந்த சகோதரனை தொடுங்கப்பா. சகோதரன் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. தொடுங்க, எல்லாரும் ஜெபிங்க. பிசாசு வெளியே, பிள்ளைகள் மேல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எடை இடுகிறவரே நன்றி, எடை இடுகிறவரே நன்றி, எடை இடுகிறவரே நன்றி சொல்லுங்க.